இந்த காலங்களில் நம்முடைய இருதயத்தில் குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இருக்கலாம், காய்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் பனியை பெய்ய வைக்க போறார். பனியை பெய்து விளைச்சலை கொடுக்க போறார். பாடி ஆராதிக்கிறீங்களா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மழை போ பரிசுத்தர், நீங்க பனி போல பெய்கிறார். இருதயம் காஞ்சி போய் வறண்டு போயிருக்கலாம். மென்மை யானவரே, மேக ஸ்தம்பமே, ஓ மென்மை யானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணி ஜீவனாதி, ஊற்று தண்ணி ஜீவனாதி, ஆனந்த தைலமே. இயேசுவே, நீர் ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லாம் சேர்ந்து பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. இந்த காலவெளியிலே இந்த கர்த்தர் நம்மத்திலே அசைவாடுகிறார். காய்ந்து போன வறண்டு போன நிலத்துல அவர் சொன்னாரு, நான் ஒண்ணுத்துக்கு உதவாத நிலமா இருக்கலாம், ஆனா அதுல ஆறுகளை பாய செய்வேன், வனாந்தரத்துல வழி உண்டு பண்ணுவேன். இன்னைக்கு உங்க வழிகள், உங்க திட்டங்கள், உங்க சூழ்நிலைகள் வனாந்தரத்தை போல அவாந்தர வழியா இருக்கலாம். தனிமையில நான் தனிமையா இருக்கிறேனே, எனக்கு யாரும் ஆறுதல் சொல்றதுக்கு இல்லையே, எனக்கு யாருக்கும் உதவி செய்யறதுக்கு எனக்கு யாரும் இல்லையே. போராட்டம், கடன் பிரச்சனை, தடுமாற்றம், பிள்ளைகள் நிமித்தம் நிம்மதி இல்லை, வேலையில நிம்மதி இல்லை. ஆனா அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உங்க கண்ணீரை துடைக்கிறது மாத்திரமல்ல, திரும்பியும் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல எழுந்து நிற்க வைப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீ கடன் வாங்காத இருக்க. ஹல்லேலூயா. அநேகர் உங்க இருதயத்தின் வாஞ்ச இந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு நம்புறீங்க. கர்த்தர் மேல அந்த பாரத்தை வைங்க, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். இப்பொழுதும் அவருடைய வேத வார்த்தையை ஆதாரமா எடுப்போம். கர்த்தர் நமக்கு அந்த வேத வார்த்தையின் மூலம் செயல்படுவார், நம்பிக்கை தருவார், தைரியத்தை கொடுப்பார், முன்னேற்ற செய்வார். ஆமென். உபாகமும் 1:11 எப்படி வருது கவனிங்க. நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இது போல வசனம் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஒரு இடத்துல சொல்றாரு, நான் உன்னை 2 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன்றாரு. இப்ப இங்க 1000 மடங்கு. இன்னொரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பைபிள்ல தான் இருக்கு, நீங்க தான் தேடணும்.
தேடி பாருங்க. கோடா கோடியாய் பெருகுவாய். அப்போ அந்த வசனத்தெல்லாம் பார்க்கும் பொழுது நான் சொன்னேன், 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன், 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன், 1000 மடங்கு, அப்புறம் கோடா கோடி. இப்போ நம்ம அந்த கோடா கோடியை தான் பார்த்துருக்குறோம். 1000 மடங்கு பார்த்துருக்குறோம். அப்போ இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் வழங்குது. என்னன்னா, என் தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், அவருடைய எண்ணம் எவ்வளோ பெரிய உயர்தரமான எண்ணம். அப்போ இந்த 2 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு, கோடா கோடி மடங்கு, இன்னும் சொல்லிட்டு போனால் அத்தனை மடங்குக்கும் ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த கத்தரால மாற்ற முடியும். இந்த வார்த்தை கவனிச்சீங்கன்னா எப்படி வருது? உங்கள் பிதாக்களின் தேவனாய கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிங்க. உங்க சூழ்நிலை, உங்க முன்னாடி இருக்கிற கோலியாத்து, உங்க முன்னாடி இருக்கிற செங்கடல், உங்க முன்னாடி இருக்கிற எரிகோ கோட்டை, யோர்தான் நதி, உங்க முன்னாடி இருக்கிற பார்வோன், இதெல்லாம் எவாலுவேட் பண்ணாதீங்க. இந்த வார்த்தை எடுங்க. இன்னைக்கு இப்படி தான் உங்களுடைய பிஸ்னஸில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்ப ஜீவியத்தில் பலவித விதங்களில் தடையாக நிற்கிறான் எரிகோ கோட்டையை போல். நீங்கள் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதை பார்க்காதீங்க. இந்த வேத வசனத்தை பாருங்கள். இந்த வேத வார்த்தையை சொல்லுங்கள். என் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நீ 1000 மடங்கு அதிகமாகும்படி என் கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. நான் இதை நம்புவேன். இது எனக்குரியது. இது பலிக்கும். இதை சொல்லுங்க. I tell you in the name of the Lord Jesus Christ, உங்க சூழ்நிலை மாறும். 1000 மடங்கு நீங்க பெறுவீங்க. அப்புறம் கோடா கோடியாகவும் பெறுவீங்க. இது எந்த மனுஷனுடைய திட்டம் இல்லை. இது கர்த்தருடைய திட்டம். இது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இது கர்த்தர் விரும்புகிறாரு. இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவே, நானும் விரும்புகிறேன். ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அது நதி போல வந்து எங்களை நிரப்பட்டும். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா.